கொல்லூர் மூகாம்பிகை. மூகாம்பிகை தேவியின் அற்புதங்கள். கம்ஹாசூரன் என்ற அரக்கனை வதம் செய்து மக்களை காத்த கதை, ஞானமருளியது மற்றும் சௌபர்ணிகா நதி, கொல்லூர் மலை பின்னணி ஆகியவற்றை உள்ளடக்கியது. குறிப்பாக சரஸ்வதி தேவியின் சக்தியை பறித்து மூகா மௌனம் ஆக்கியதால் மூகாம்பிகை என பெயர் பெற்று பக்தர்களுக்கு அருள் புரிவதே முக்கிய அற்புதம். மூகாம்பிகை புராணத்தின் சுருக்கம். கம்ஹாசூரன். காமசூரன் என்ற அரக்கன் சிவபெருமானிடம் வரம் பெற்று 3 உலகங்களிலும் அட்டகாசம் செய்தான். தேவர்களும் ரிஷிகளும் அவனது தொல்லையால் அவதிப்பட்டனர். சரஸ்வதியின் மௌனம். தேவியின் எச்சரிக்கையை மீறி கம்ஹாசூரன் சிவனிடம் வரம் கேட்கும்போது பார்வதி தேவி சரஸ்வதியின் சக்தியை பறித்து அவனது வாயை மூடி மூகா மௌனமாக்கி ஆக்கினாள். இதனால் அவன் மூகாசூரன் எனப்பட்டான். அரக்கன் வதம். கோபமடைந்த மூகாசூரனை பார்வதி தேவி கொல்லூர் அருகே கொடசாத்ரி மலையில் போரிட்டு அழித்தாள். போரின் போது மூகாசூரன் மன்னிப்பு கேட்டு மோட்சம் கேட்டான். தேவியும் அவனுக்கு மோட்சமளித்து அருள் புரிந்தாள்.